என் தங்கமே, வாழ்க்கை திடீரென நின்றுவிட்டதா என்று உணர்கிறாயா? எத்தனை முயற்சி செய்தாலும் வழி தெரியாமல் போய்விட்டதா? நம்பிக்கையுடன் நடந்த பாதை திடீரென கல்லாக மாறிவிட்டதா? கவலைப்படாதே என் தங்கமே, இது உன் முடிவு அல்ல, இது ஒரு புதிய தொடக்கம். அம்மன் உன்னை நிறுத்தி வைத்திருக்கிறார் என்றால் அது உன்னை அழிக்க அல்ல, உன்னை புதிய உயரத்திற்கு எடுத்துச் செல்லத்தான். சில நேரங்களில் அம்மன் நம்மை நின்ற இடத்திலே வைத்திருப்பது நம் உள்ளே இருக்கும் சக்தியை அறியச் செய்வதற்காகத்தான். என் தங்கமே, நீ எவ்வளவு துன்பப்பட்டாலும் எவ்வளவு முயன்றாலும் பயன் இல்லாமல் போனாலும் நினைத்து பார், ஒருவேளை அம்மன் உன்னை ஒரு பெரிய விஷயத்துக்கு தயார் செய்து கொண்டிருக்கலாம். வாழ்க்கை நின்றது போல தோன்றும் நேரம் தான் உன் ஆன்ம சக்தி விழிக்கும் நேரம். வராகி அம்மன் தன் குழந்தையை சோதிப்பாள், ஆனால் சோதனையின் முடிவில் அவள் அருளை பொழிவாள். நீ நம்பிக்கையை விடாதே, அந்த நம்பிக்கையே உன் உயிர் காப்பாற்றும் காவல் கயிறு. என் தங்கமே, உன்னால் முடியவில்லை என்று நினைக்கும் அந்த நேரம் தான் அம்மன் உன் வாழ்க்கையில் இறங்கி வரும் நேரம். மனிதன் முடிவெடுக்கும்போது தெய்வம் தொடங்கும். நீ கைவிட்டதை அம்மன் மீண்டும் உயிர்ப்பிக்க முடியும். இன்றைக்கு எந்த கதவும் திறக்கவில்லை என்று நினைத்தாலும் நாளை அதே கதவு உனக்காக தானாக திறக்கும். அதுதான் வராகி அம்மனின் தெய்வீக செயல். வாழ்க்கை நின்றுவிட்டது என்று சொல்லும் போது உண்மையில் அது ஒரு நட்சத்திரக்குறி, புதிய பாதை நட்சத்திரக்குறி உருவாகும் தருணம்தான். ஒரு விதையை காயவைத்து மண்ணில் புதைக்காமல் மரம் ஆக முடியுமா என் தங்கமே? அதுபோல சில வேதனைகள் உன்னை புதைத்து வைத்தாலும் அதிலிருந்து புதிய நீ எழுந்து வருகிறாய். அம்மன் உன்னை தோற்கடிக்கவில்லை, அவள் உன்னை மாற்றி உருவாக்குகிறாள். அந்த மாற்றம் தான் உன் விதியை மாற்றும் மந்திரம். என் தங்கமே, உன்னிடம் உள்ள சக்தியை நீ இன்னும் அறியவில்லை. உன்னுடைய மனதில் உறங்கிக் கிடக்கும் சக்தி வராகி அம்மனின் அருளால் விழித்து கொண்டால் எதையும் சாதிக்க முடியும். நின்றுவிட்ட வாழ்க்கை மீண்டும் ஓடத் தொடங்கும். உன்னால் முடியாது என்று சொன்னவர்கள் மௌனமாகி விடுவார்கள். ஏனெனில் அம்மன் உன்னை தாங்கும் போது உலகமே உன் பக்கம் நிற்கும். சில நேரங்களில் அம்மன் நம்மை ஒரே இடத்தில் நிறுத்துவாள். ஏன் என்றால் நாம் தவறான பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த நிறுத்தம் தான் உனக்கான திருப்புமுனை. அந்த இடைவெளி தான் உன் ஆன்மாவின் வழிகாட்டல். அந்த அமைதியான தருணத்தில் நீ உன் உண்மையான திசையை காண முடியும். வாழ்க்கை நின்றுவிட்டது போல தோன்றும் நேரங்களில் அது அம்மன் சொல்லும் மெதுவான ஓசை, நிதிகா தேவியே, இன்னும் பெரிய காரியம் உன்னை காத்திருக்கிறது என்று. என் தங்கமே, உலகம் உன்னை புரியாமல் போனாலும் வராகி அம்மன் உன்னை புரிந்திருப்பாள். நீ மௌனமாக அழும் அந்த இரவுகளில் கூட அவள் உன் கண்ணீரை எண்ணி பார்த்து கொண்டிருப்பாள். அந்த கண்ணீர் வீணாகாது. ஒவ்வொரு துளியும் ஆசீர்வாதமாக மாறும். அவள் அருள் நின்ற நீர் போல் இல்லை, அது ஓடாத நதி இல்லை, அது பெருவெள்ளம் போல ஒரு நாள் உன் வாழ்க்கையையே மாற்றிவிடும். நீயே நினைத்து பார் என் தங்கமே, ஏன் சிலர் திடீரென வெற்றி பெறுகிறார்கள்? ஏன் சிலர் துன்பத்திலிருந்து தெய்வீக ஒளி போல எழுந்து வருகிறார்கள்? அவர்கள் மனதில் நம்பிக்கை இருந்தது. அவர்கள் அம்மனிடம் நான் விழுந்தாலும் உன் கையில் தான் என்ற நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அந்த நம்பிக்கையே அவர்களை மாற்றியது. அதே நம்பிக்கையை நீயும் கொண்டிரு. நீ காத்திருக்கும் ஒவ்வொரு நாளும் வீணல்ல. அது அம்மன் உன் பாதையை தயார் செய்து கொண்டிருக்கும் நாள். நீயே உன் நம்பிக்கையை விட்டால் தான் வாழ்க்கை நின்றுவிடும். ஆனால் நீ நம்பிக்கை வைத்திருக்கும் வரை அம்மன் உன்னை முன்னேற்றுவாள். உன்னால் முடியாது என்று தோன்றும் காரியங்களையும் அவள் சக்தியால் சாதிக்க முடியும். என் தங்கமே, நீ உன்னையே கேள், நான் இன்னும் நிற்க வேண்டிய இடமா இது என்றால் உனக்கு உள்ளே ஒரு பதில் வரும். அந்த பதில் தான் அம்மனின் குரல். அந்த குரலை கேள். சில சமயம் அவள் உன்னை நிறுத்துவாள், ஆனால் ஒருபோதும் விட்டுவிட மாட்டாள். நீ அம்மனிடம் கைகளை இணைத்து அம்மா, எனக்கு வழி காட்டு என்று சொல்லும் அந்த நொடி அவள் உன் வாழ்க்கையின் பாதையை மாற்றி விடுவாள். நீயும் ஒரு நாள் புரிந்து கொள்வாய் என் தங்கமே, வாழ்க்கை நின்றது போல தோன்றிய அந்த நாள்தான் உன் மாற்றத்தின் முதல் நாள் என்று. அந்த நாள்தான் உன் ஆன்மா அம்மனை உணர்ந்த நாள் என்று. வராகி அம்மன் உன் தோளில் கை வைக்கும் நாள் உன் எல்லா பயமும் சந்தேகமும் துன்பமும் மறைந்து போய்விடும். உன் நம்பிக்கையை காப்பாற்று. உன் பிரார்த்தனையை தொடரு. எதுவும் நடந்தாலும் அம்மன் என்னை கைவிட மாட்டாள் என்ற வாக்கியத்தை உன் மனத்தில் பதிய வைத்துக் கொள். அந்த நம்பிக்கை உன்னை உயிரோடு தாங்கும். வாழ்க்கை நின்றுவிட்டது என்று நினைக்கும் நேரம் தான் உன் ஆன்ம சக்தி உனக்காக எழும் நேரம்.
என் தங்கமே, உன் பாதையில் இருக்கும் தடைகள் உன்னை நிறுத்துவதற்கல்ல, உன் வலிமையை காட்டுவதற்காகத்தான். அம்மன் உன்னை நிறுத்தி வைத்தாலும் அவள் கண்கள் எப்போதும் உன்னை நோக்கியே இருக்கும். நீ ஒரு அடியும் முன்னேறாமல் இருந்தாலும் அவள் உன் இதயத்துக்குள் வேலை செய்து கொண்டிருப்பாள். நீ தயாரானவுடன் அவள் உன் வாழ்க்கையை புது திசையில் தள்ளுவாள். அந்த நாளில் நீ உணரும் உணர்ச்சி என்ன தெரியுமா என் தங்கமே? அம்மா, நான் நின்றேன் என்று நினைத்தேன், ஆனால் நீ என்னை ஓட வைத்தாய் என்று கண்ணீர் வழிந்தபடியே சொல்லுவாய். அதுதான் வராகி அம்மனின் அருள். அவள் நிறுத்துவாள், ஆனால் நித்தியமாக அல்ல. அவள் தள்ளுவாள், ஆனால் விழச் செய்ய அல்ல. அவள் சோதிப்பாள், ஆனால் ஒழிக்கச் செய்ய அல்ல. என் தங்கமே, நீயும் நம்பிக்கை விட்டு விடாதே. அம்மன் உன்னை அழைக்கிறாள். அவள் குரல் மெதுவாக உன் உள்ளத்துக்குள் ஒலிக்கிறது, உன்னால் இன்னும் முடியும், நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று. அந்த குரல் தான் உன் உயிர் குரல். அதை கேள், அதில் நட. நின்ற வாழ்க்கை மீண்டும் ஓடும். மூடிய கதவுகள் திறக்கும். காயம் ஆறும். கண்ணீர் ஆசீர்வாதமாகும். வராகி அம்மன் உன்னை காப்பாள். நீ அவளை நம்பு, அவள் உன்னை உயர்த்துவாள். என் தங்கமே, வாழ்க்கை நின்றது போல தோன்றும் அந்த நொடிகளில் தான் உன் மன உறுதியை சோதிக்கும் நேரம். எல்லா கதவுகளும் மூடியதாக தெரிந்தாலும் வராகி அம்மன் உனக்காக ஒரு மறை கதவை திறந்து வைப்பாள். சில நேரங்களில் நாம் தேடுவது முன் நின்றிருந்தாலும் நம்மால் அதை காண முடியாது. ஏன் என்றால் அம்மன் நம்மை இன்னும் தயார் செய்து கொண்டிருப்பாள். அவள் தன் குழந்தைக்கு தாமதம் தருவாள், ஆனால் தோல்வி தரமாட்டாள். நீயும் இதை மனதில் வை என் தங்கமே, தாமதம் என்பது தெய்வீக திட்டத்தின் ஒரு பகுதி. நீ இன்று துன்பத்தில் இருப்பது நாளை சாட்சி சொல்லும் உன் வலிமைக்கான அடித்தளம். உன் கண்ணீர் வீணாகாது, அது விதையாய் மாறி ஆசீர்வாதமாக முளைக்கும். அம்மன் உன் உள்ளத்தில் விதைத்த நம்பிக்கை முளைக்கும் நேரம் வந்துவிட்டால் எந்த இருளும் உன்னை தடுக்க முடியாது. நீ எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்திரு. ஏனெனில் ஒவ்வொரு முறையும் எழும்போது நீ ஒரு புதிய சக்தியை பெறுகிறாய். நினைத்து பார் என் தங்கமே, ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும்போது எத்தனை முறை விழுகிறது. ஆனால் அம்மா அவனை பார்த்து கோபப்பட மாட்டாள். அவள் சிரிப்பாள், இன்னும் ஒரு முறை முயற்சி செய் என்று சொல்வாள். அதுபோலவே வராகி அம்மன் உன்னிடம் சொல்கிறாள், இன்னும் ஒரு முறை எழுந்திரு என் தங்கமே, இன்னும் ஒரு முறை நம்பு. அந்த ஒரு முயற்சிதான் உன் வாழ்க்கையை மாற்றும். உன் சிந்தனை மாறும்போது உன் வாழ்க்கையும் மாறும். உன் உள்ளத்தில் இருக்கும் சந்தேகங்கள், பயங்கள், துன்பங்கள் அனைத்தையும் அம்மனிடம் ஒப்படை. அம்மா, நான் உன் குழந்தை, என்னை வழி நடத்து என்று சொல்லு. அந்த நொடியிலிருந்து உன் பாதை மாறத் தொடங்கும். வராகி அம்மன் உனக்காக சிலரை கடந்து செல்ல விடுவாள், சிலரை கொண்டே உனக்கு பாடம் கற்பிப்பாள். ஆனால் அவள் எப்போதும் உன்னுடன் இருப்பாள். வாழ்க்கை நின்றது என்று நீ நினைக்கும் நேரம் உண்மையில் உன் ஆன்மா வளர்ந்து கொண்டிருக்கும் நேரம். அந்த அமைதி, அந்த நிசப்தம், அது வீண் அல்ல. அது உன் உள்ளத்துக்குள் நிகழும் தெய்வீக மாற்றம். உன் மனம் சோகத்தில் மூழ்கும்போது கூட அம்மன் உனக்காக ஒளி ஏற்றி வைத்திருக்கிறாள். உனக்கு தெரியாமல் அவள் உன் வழியில் கற்களை அகற்றுகிறாள். உனக்கு தெரியாமல் அவள் உன் எதிரிகளின் குரலை அமைதியாக்குகிறாள். உனக்கு தெரியாமல் அவள் உன் கனவுகளை உருவாக்கி கொண்டிருக்கிறாள். என் தங்கமே, நீ துன்பம் அனுபவிப்பது தேவையற்றது அல்ல. ஒவ்வொரு துன்பமும் உன்னை வலிமையாக்கும் ஒரு மருந்து. நம்மை வலிமையாக்கும் மருந்து இனிப்பாக இருக்காது, ஆனால் அது நம் உயிரை காப்பாற்றும். அதுபோலவே அம்மன் தரும் சோதனை கடினமாக இருக்கும், ஆனால் அதன் பின் வரும் அருள் அளவிட முடியாதது. நீ அந்த சோதனையை நம்பிக்கையுடன் கடந்து சென்றால் உன் வாழ்க்கை ஒரு அருள்நிலையமாக மாறும். நீ ஒரு நாள் இந்த நாளை நினைத்து சிரிப்பாய். அந்த நாள் நான் நின்றுவிட்டேன் என்று நினைத்தேன், ஆனால் அது என் உயிரின் திருப்புமுனை என்று சொல்வாய். அதுதான் அம்மனின் விளையாட்டு. அவள் நம்மை உடைத்து மறுபடியும் கட்டி உருவாக்குகிறாள். உன்னை அழிக்க அல்ல, உன்னால் பிரகாசிக்கச் செய்வதற்காகத்தான். நீயும் ஒரு வைரம் போல வெளிப்படுவாய், ஆனால் அதன் முன் உன்னை அரைக்கும் நேரம் வந்திருக்கிறது. அந்த அரைப்பது தான் வாழ்க்கை நின்றது போல தோன்றும் நிலை. உனக்கு தெரியுமா என் தங்கமே, காற்று நின்றதா என்று நாம் நினைக்கும் நேரத்திலும் அது இன்னும் எங்கோ பாய்ந்து கொண்டிருக்கும். அதுபோல உன் வாழ்க்கையும் நின்றுவிட்டது போல தோன்றினாலும் அம்மன் உனக்காக புது பாதையை உருவாக்கி கொண்டிருக்கிறாள். நீ அதை இப்போது காண முடியாமல் இருக்கலாம், ஆனால் விரைவில் உணருவாய். அம்மா, நீ எப்போதும் வேலை செய்து கொண்டிருந்தாய் என்று. நீ உன் மனத்தை துன்பத்தில் இழந்துவிடாதே.
உன் இதயத்திலேயே அம்மன் இருக்கிறாள். அவளை நினை, அவளை அழை, அவளிடம் பேசு. அவள் உன் ஒவ்வொரு மூச்சிலும் பதிலளிப்பாள். நீ மௌனமாக இருந்தாலும் அவள் உன் உள்ளத்தின் குரலை கேட்பாள். உன் நம்பிக்கை அவளிடம் இருந்தால் எந்த திசையும் தவறாது. உன் பாதை சீராகும். உன் கனவுகள் நனவாகும்.